துரிதமாக இந்த நாளிலும் நமது தியானத்திற்கு வசதியாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். பகலில், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். கடந்த ஞாயிற்றுக்கு முந்தைய ஞாயிறு ஆண்டவர் வாசல் படியில் நின்று தட்டுகிறார் என்று நாம் சிந்தித்தோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் அவர் தட்டுகிற தட்டுதலை, அவர் பேசுகிற சத்தத்தை நம்மால் உணர இயலவில்லை. அவர் எப்படி பேசுகிறார் என்று நாம் சிந்தித்த போது, அவர் படைத்திருக்கிற படைப்புகள் மூலமாய், சிருஷ்டிப்புகள் மூலமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றும், சூழ்நிலைகளை சாதகமாக அல்லது பாதகமாக ஏற்படுத்தி அந்த சூழ்நிலைகள் மூலமாய் மனிதனோடு பேசுகிறார் என்றும், நம்முடைய உள் உணர்வுகள் மூலமாய் அவர் பேசுகிறார் என்றும், வேத வசனங்கள் மூலம் பேசுகிறார் என்றும் முதல் நாள் நாம் சிந்தித்தோம். சிந்தித்துவிட்டு இறுதியில் நாம் சொன்னோம், அந்த சிருஷ்டிப்புகள் ஆனாலும் சரிதான், அதாவது படைப்புகள் ஆனாலும் சரிதான், சூழ்நிலைகள் ஆனாலும் சரிதான், உள் உணர்வுகள் ஆனாலும் சரிதான், வேத வசனங்கள் ஆனாலும் சரிதான், அது பல வேளைகளிலும் கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்திருந்து தவறி போவதற்கு, இடறி போவதற்கு ஏதுவாகவும் இவைகள் நம்மை நடத்திவிடும் என்று அன்றைய தினத்திலே நிறைவு செய்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாமுவேலே சாமுவேலே என்று அவர் ஆடிபிள், அதாவது செவியில் கேட்கிற ஒரு சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். சாமுவேலுக்கு விவரம் தெரியவில்லை. பழகின அனுபவசாலியாயிருந்த ஏலியிடம் சொன்னபோது ஏலி விவரம் புரிந்து அவனுக்கு சொன்னதுனால, இது கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல, தொடர்ந்து சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசினார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாய் அறியப்பட்டான். ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் அல்லது அவர் தீர்க்கதரிசிகளோடு பேசுகிற விதமாய் நம்மோடு கூட பேசுகிறார். அது தரிசனங்களாக இருக்கலாம், சொப்பனங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே தரிசனங்களும் சொப்பனங்களும் கூட நம்மை தவறான பாதையிலே வழிநடத்துவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கதரிசிகளும் கூட நம்மை தவறாய் வழிநடத்த வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய்தோம். இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைக்கிறார். ஆனால் சப்தத்தை கேட்டார்கள். என்ன சப்தத்தை கேட்டார்கள் என்றால், அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, தோட்டத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். சகோதரிகள், வீட்டின் சமையல் அறையில் நீங்கள் இருப்பீர்கள். சமையல் அறையில் இருக்கும்போது உங்கள் வீட்டிற்கு கல்லூரிக்கு போன மகன் வந்தானா, மகள் வந்தானா, வாழ்க்கை துணை வந்தார்களா, இல்லை நீங்கள் வளர்க்கிற அந்த நாய்க்குட்டி அல்லது பூனைக்குட்டி வந்ததா என்பதை கூட நீங்கள் சமையல் அறையிலிருந்து வீட்டில் ஏற்படுகிற சின்ன சலனம்,
சின்ன சத்தம், காலடி ஓசை, ஷூ அல்லது பாதரட்சைகளை கழற்றி போடுகிற அந்த ஓசை, கதவுகளை திறக்கிற அடைக்கிற ஓசை, வந்திருக்கிற வாகனத்தை நிறுத்துகிற அந்த ஓசை, இவைகளெல்லாம் வைத்துவிட்டு நீங்கள் ஓரளவு கடித்து விடுவீர்கள். இப்போது வந்திருக்கிறது என்னுடைய மகன் தான் வந்திருக்கிறான், இப்போது வந்திருக்கிறது என்னுடைய தகப்பனார் தான் வந்திருக்கிறார், இப்போது வந்திருக்கிறது என்னுடைய கணவனார் தான் வந்திருக்கிறார், இப்போது வந்திருக்கிறது என்னுடைய மருமகள் தான் வந்திருக்கிறார், கணித்து விடுவீர்கள். எஸ், இதை போல என் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். நான் ஏற்கனவே முதல் நாள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவருடைய சத்தம் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் கேட்பார்கள் என்று நாம் எண்ணி இருந்தோம். எங்களை போன்ற பல தேவ மனிதர்கள் அப்படி சொல்லுகிறதை தான் நாம் கேட்டும் இருந்தோம். ஆனால் சங்கீதத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் சொன்னேன், இல்லை இல்லை, ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர், ஆண்டவர் பாவிகளுக்கு கூட தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்துகிறார், பாவிகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் என்று. இங்கே ஏதேன் தோட்டத்திலே தாங்கள் நிர்வாணிகள் என்பதை புரிந்த இவர்கள் யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் இவர்கள் இருவரும் ஆலோசித்து அத்தி இலைகளை எடுத்து தைத்து பசுமையும் செழுமையும் கொழுமையுமான இலை தலை நிறைந்த செடி கொடிகளுக்கு இடையே மறைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் செவியில் ஒரு சப்தம் விழுகிறது. அந்த சப்தம் ஏதேனில் உலாவுகிற மிருகங்களின் சப்தம் இல்லை, ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிற பறவைகளின் சப்தம் இல்லை, ஏதேன் தோட்டத்திலே தன்னோடு கூட உலாவின கர்த்தர் ஆகிய தேவனுடைய சத்தம், தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் என்பதை அவர்களால் தெளிவாய் உணர முடிந்தது. ஆண்டவர் தொடாதே புசியாதே என்று சொன்னார், இவர்கள் அதை புசித்தார்கள். புசித்த வினாடியிலே இருதயம் சற்று வேகமாய் அடிக்க ஆரம்பித்தது, பயம் கவ்வியது, அவருடைய உடலிலும் மனதிலும் பலவிதமான மாற்றங்கள். அந்த மாற்றத்தின் நடுவிலே அவர்கள் மறைந்திருக்கும் போதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். என் அன்பு சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பாவத்திலேயே புதைந்திருக்கிறாய், பாவத்தை நீர் போல் பருகி கொண்டிருக்கிறாய், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற சிந்தையும் எண்ணமும் கடுகளவும் கூட இல்லை. சில வேளைகளிலே உன் செவிகளில் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் விழுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே வரவில்லை. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாவம் செய்த மனிதனே, கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கிறது. ஆலயத்திற்கு நீ வரும்போது, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழும்போது கர்த்தருடைய சத்தம் உன் செவியில் விழுகிறது. ஆனாலும் அந்த சத்தத்திற்கு உடன்படுவதற்கும் அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீ அவருடைய பாதத்திலே விழ மறுத்தவளாய் இன்னும் நீ விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய சத்தம் எப்படி கேட்கிறது? ஆயிரக்கணக்கான வழிகளிலே உன் செவியிலும் என் செவியிலும் அனுதினம் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க மறுக்கின்றவளாய் விருட்சங்களுக்குள்ளே, செடி கொடிகளுக்குள்ளே, தலைகளுக்குள்ளே மறைந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ விருட்சங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். நீ அணிந்திருக்கிற தற்காலிகமான அந்த போர்வை, நீ உன் நிர்வாணத்தை மறைப்பதற்காக உடுத்தி இருக்கிற அத்தி இலை தற்காலிகமானது. இது மாற்றப்பட வேண்டும். உன் வாழ்க்கையிலே தேவனுடைய தொடுதல், தேவனுடைய இரக்கம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் உன் செவியில் விழ வேண்டும் என்பதற்காகவே 3வது நாட்களாக என் ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டும். எப்படி என் தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார்?
நாம் சொன்னது போல ஏறத்தாழ 5 முறைகளை நாம் சிந்தித்தோம். ஆயிரக்கணக்கான முறைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆறாவதாக ஆண்டவர் எப்படி பேசுகின்றார் என்பதை நாம் துரிதமாக கேட்கலாம். வாசிக்க கவனிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த என் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எஸ், தேவன் மனிதனோடு பேசுவது ஆலோசனை மூலம் பேசுவார். ஆலோசனை என்று சொன்னால் பிள்ளைகள் பின்னங்கால் பிடரியிலே அடிக்க ஓடுவார்கள். கணவன் மனைவிக்கு ஆலோசனை கூற முற்பட்டால், மனைவி கணவனுக்கு ஆலோசனை கூற முற்பட்டால், போதகர் விசுவாசிக்கு ஆலோசனை கூற முற்பட்டால், எங்களுக்கு தெரியாததையா நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கிற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மனிதன், ஆடு மேய்க்கின்றவன் தான் இந்த தாவீது. இந்த தாவீது அரசன் என்கிற பெரிய ஒரு ஸ்தானத்திற்குள் வந்தான் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த தாவீதை பல சூழ்நிலைகளில் அற்புதமான ஆலோசகர்கள் மூலமாக ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் எப்படி வாழ வேண்டும், எங்கே நிற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனை அவன் வளர்ந்தபடியினால் இறுதியிலே சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவாய் மாறினான். எனவே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தரை நான் துதிப்பேன் என்று. ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! ஆலோசனை மூலம் ஆண்டவர் பேசுகிறார். தம்பி, ஆலோசனை அலட்சியமாய் நீ எண்ணின காலங்கள் உண்டு. நண்பா, சிநேகிதா, சகோதரி, என் அன்பு திருச்சபையே, விசுவாசியே, ஆலோசனையை நீ அலட்சியம் செய்யாதே. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வார்த்தையை போல் இருந்தது. போதும். அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு இருந்தான். அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா, 100க்கு 100 ஒரு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமோ, மாறாத குற்றமற்ற களங்கமில்லாத ஞானப்பாலை போல தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள தேவனுடைய வார்த்தையை போல இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை இருந்ததாம். சிநேகிதனே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆலோசனை மிக அவசியமானது, மிக மிக அவசியமானது. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போய் விடுவார்கள். ஆலோசனை இருந்தும் செவியில் நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பாயானால் உன் வாழ்க்கை சீர்கட்டு தான் போகும். உன் வாழ்க்கை தவறான இடத்தில் போய் தான் நிற்கும். நீ அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விடும். ஆலோசனை மூலம் என் ஆண்டவர் பேசுகிறார். ஏன் ஆண்டவர் ஆலோசனைகள் மூலம் பேசுகிறார் என்றால், என் ஆண்டவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது. ஏசாயா தெளிவாய் சொல்லுகிறான், நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார். வாசிக்க கவனிப்போம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா நமக்கு ஒரு 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் பேசுகிறவர் அம்மா. நாம் சப்தமாய் இயற்கைக்கு அப்பால் உள்ள சத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். ஆனால் ஆயிரக்கணக்கான வழிகளில் அவர் பேசுவார். அதில் குறிப்பாய் அவர் ஆலோசனை மூலமாய், சிறப்பான ஆலோசனைகள் மூலமாய் பேசுகிறார் என்றால் காரணம் அவர் ஆலோசனை கர்த்தா. இந்த நாளிலும் கூட நம்ம எதை கொஞ்சம் ஆழமாய் வாசிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ஆலோசனை எப்படி, இந்த ஆலோசனை மூலமாய் ஆண்டவர் தமது ஜனத்தை நடத்தி இருக்கிறார் என்று கொஞ்சம் அதிகமான வசனங்களோடு கூட துரிதமாக வாசிக்க போகின்றோம். முதலாவதாக யாத்திராகமம் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 18:17 முதல் சில வசனங்களை வாசிப்போம். அதற்கு மோசேயின் மாமன், யாத்திராகமம் 18:17 முதல். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீ செய்கிற காரியம் நல்லது அல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், உம்மோடு கூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. கவனிங்கம்மா, எத்திரோ என்பவன் மோசேயின் மாமா. அவனுடைய சொந்த ஊர் மீதியான் தேசம். அவன் யாவே யெகோவா தேவனை வழிபடாதவன். அவன் கேள்விப்படுகிறான், நம்ம வீட்டில் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு பையன் வந்திருந்தானே மோசே, அவன் என் மகளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவன் குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார்னு போனான். அவன் இன்னைக்கு பெரிய ஒரு தலைவனாக இருக்கிறானா. அவன் இஸ்ரேல்னு சொல்லுகிற 400 வருஷமாய் அடிமைப்பட்ட மக்களை லீட் பண்ணி நடத்திட்டு போறானாமே என்பதை கேள்விப்பட்ட போது தன் மகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஏன் மருமகன் மோசேயையும் பார்க்கறதுக்கு அந்த வனாந்தரத்தில் இந்த எத்திரோ என்கிறவன் வருகிறான். வந்து பார்த்தான், ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியப்பட்டான். ஒரு பலி செலுத்தினான் ஆண்டவருக்கு, செலுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாளும் மோசேகிட்ட பேசலான் இருந்தால் மோசேயை காணும். என்ன அப்படின்னா, வழக்கமாய் மோசே ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டான் சேரில். காலையில் உட்கார்ந்தவன் ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்தான். எல்லா நாளும் வந்து அவன் தன்னுடைய வழக்குகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எப்படி நம்ம தான் ஒரு பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் வந்து சொல்கிறதுக்கு போல், அவன் என் பொருள் அது அந்த பொருளை எடுத்துட்டான், இவன் இந்த பொருளை எடுத்துட்டான், என்னை அடிச்சிட்டான், நுள்ளிட்டான், என்னை முறைச்சி பார்த்தான், என் பென்சில் எடுத்தான், ரப்பர் எடுத்தான், சொல்கிறது போல் எல்லாத்துக்கும் இவன் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் இந்த எத்திரோ அவரை கூப்பிட்டு சொல்லுவார், நீ செய்கிறது நல்ல காரியமே கிடையாது, இப்படி இருந்தால் நீ ரொம்ப டயர்டாயிருவ, நீ மாத்திரம் டயர்டாகிறது இல்லை, அங்கே நிற்கிறாங்களே கியூவில் இந்த மக்களும் டயர்டாயிருவாங்க. அதனால நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, 1000 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு ஒரு அதிபதி, 10 பேருக்கு ஒரு அதிபதி அப்படின்னு ஏற்படுத்திக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ண 10 பேருக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் சால்வ் பண்ண 1000 பேருக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் சால்வ் பண்ண முடியலைன்னா 100 பேருக்கு ஒருத்தன் இருப்பான்ல, அவன்கிட்ட அனுப்பி விட்டுறணும். அதுதான் அது முறை இன்னைக்கு இருக்கு இல்லையா. மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இதை போல் இப்படி நீ வச்சிக்க. அவங்க அப்பீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது கடைசி யாரால முடியாது அப்படின்னு வரக்கூடியதை அந்த டஃப்பான கடினமானதுக்கு நீ டைரக்டாக டீல் பண்ணுன்னு சொல்லி இந்த எத்திரோ மோசேக்கு கவுன்சில் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார்.
உடனே இதை ஏற்றுக்கிட்டு மோசே என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிப்போம். 24வது வசனத்தை வாசிங்கம்மா. மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே தன்னுடைய மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏமா, மோசேய ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன், வா, குட் டிராவல், எங்க நீ தங்கணும் நான் சொல்லுவேன், ஓகே, எங்க புறப்படணும் நான் சொல்லுவேன். ஆனா இங்க பார்க்கும்போது மோசே எத்திரோவின் ஆலோசனை கேட்கிறான். அவன் எத்திரோவுக்கும் யெகோவாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியானால் என் தேவன் சொன்னது போல ஆலோசனை கர்த்தா என்று சொல்லுகிற அந்த ஆலோசனை கர்த்தர் இருக்கிறாரே, யார் மூலம் வேண்டுமானாலும் உனக்கு சரியான ஆலோசனையை சொல்ல முடியும். ஆமேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நெகேமியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜாவுடைய பெர்மிஷனை கேட்டுட்டு எருசலேம் போய் பார்க்கணும், எருசலேமில் இடிஞ்சு கிடக்கிற அலங்கேற்றத்தை எல்லாம் கட்டணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணுவார். போனவன் என்ன பண்ணுவான்னா, எருசலேமில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் லீடர்ஸ் எல்லாம் அங்கே என்ன இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறாங்க, சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. யார்ட்டையும் கன்சிடர் பண்ணாமல் அவன் சிங்கிளாக எல்லா எருசலேமை சுற்றிலும் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணுறான், ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறான். ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வாசிக்க கவனிப்போம். நெகேமியா 2வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். யாருக்கு அறிவித்தேன்னா, நீங்க மேல வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகள், இவங்களுக்கு அறிவிக்கிறான். அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் அப்போது அவர்கள் யாரெல்லாம், இவன் யார்ட்டெல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணானோ அவர்கள் எல்லாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய மனிதனாய் இந்த நெகேமியா வருகின்றார். இவன் எத்த சொல்லை கேட்கிறான், சுத்தி பார்க்கிறான், அப்சர்வ் பண்றான், எல்லா ஸ்டேட்டஸையும் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்றான். இதுதான் நம்ம நிலைமைப்பா, என்ன செய்யலான்னு. உடனே அவங்க எல்லாம் சொல்றான், நெகேமியாவே நீ சொல்றதுதான் சரி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நண்பா, என் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆலோசனை மூலம் என்னோடு பேசுவார். அத புரிந்து கொள்ளுகிற திராணியையும் உனக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கின்றார். தேவன் பேசுகிறவர், ஆயிரக்கணக்கான வழிகளில் பேசுகிறார், சிறப்பாய் ஆலோசனை மூலமும் பேசிக்கொண்டே இருக்கிறார். 3வதாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பைபிள்ல வாசிப்போம். என்ன அப்படின்னா, நாபால் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரிய குடிகாரன், அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு ஏரியாவில் தான் தாவீது ஒளித்து போய் சவுலுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் தன்னோடு கூட இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு நாபால்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ஆட்டுடைய மயிரை எல்லாம் கத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறான், விற்பனைக்கு விற்க கொடுக்க போகிறான். ஸோ நமக்குள்ள பங்கு, நம்ம அவனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருந்தோம். ஸோ வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்ப அவன் கொடுக்கலை, அவன் சண்டை போட்டு அனுப்பிட்டான், போடான்னுட்டு. தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, இவனை விட்டுறக்கூடாது, நாளைக்கு நேரம் அவன் வீட்டில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, அடித்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கோபத்தோடு புறப்பட்டு போகிறான். இந்த ரிப்போர்ட் யாருக்கு? நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயிலுக்கு கிடைக்குது.
அபிகாயில் உடனே ஒரு குதிரையிலே கழுதையிலே சனத்தை வச்சுட்டு ஆப்போசிட்டாக போய் நேர தாவீதுக்கு காலில் போய் விழுந்துருவா. ஐயா, என் ஹஸ்பண்ட் நாபால் சொன்னதை நீர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட வேண்டாம், அவனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அவன் குடிகாரன், அதனால் தயவு செய்து என்ன நினச்சி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பா. வாசிக்க கவனிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிங்க. நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும். என்ன சொல்றா தெரியுமா? நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், என் ஆண்டவராகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்றாள். 30 வாசிமா, 30 சேர்த்து வாசித்து. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து, நீர் என் ஆண்டவனுக்கு செய்து, இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. போதும். என்ன ஷார்ட்டை நான் சொல்றேன். தாவீதே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, நீர் இஸ்ரவேலருக்கு அதிபதியாய் வருவீர்னு. நீ இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் வரும்போது ஒரு நாள் இவன் கர்த்தருக்கு ஆலை கட்டணும்னு சொன்னான். அப்போ நாத்தான் மூலமா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கட்ட வேண்டாம், உன் பையன் கட்டுவான். ஏன் கட்ட வேண்டாம்னு சொன்னாரு? ரொம்ப ரத்தம் சிந்திட்டாப்பான்னாரு. சேம் அதே தான் அந்த அம்மா சொல்றாங்க. நீ ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் வரும்போது அந்த 31வது வசனம் சொல்லுகிறது, ஐயோ தேவையில்லாத ரத்தத்தை சிந்திட்டேனேன்னு சொல்லி ஒரு துக்கம், ஒரு மன இடறல் உனக்கு அன்னைக்கு வந்துடக்கூடாது, அன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆண்டவர் என்னை திடத்துக்கு கொண்டு வருவார், நான் தேவையில்லாம ரத்தம் சிந்திட்டேன்னு சொல்லி நீ அன்னைக்கு புலம்பிடக்கூடாது. ஏன்னா இவருக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே ரத்தம் சிந்துறதுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சி, சவுலை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. சவுல் எங்கே இருந்தான்? பாளையத்தில் இருக்கிறான். நேர ஸ்பாட்டுக்கு போகிறான். அங்கே போகும்போது செம்பல்லாம் எடுத்தாச்சு. இவன் கூட உள்ளவன் சொல்கிறான், ராஜா இதுதான் கரெக்டான நேரம், உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், இஸ்ரவேலுக்கு நீ தான் ராஜான்னு சொல்லிட்டாரு, முடிச்சிருவோமா? அவன் முடிச்சானா? நோ, தொடலை. ஏன்னா அந்த ரத்தப்பள்ளி என் மேலே விழுந்துடக்கூடாது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் தேவையில்லாதது செய்திடக்கூடாது. ஸோ அன்று அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனை தப்புங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இந்த அம்மா அபிகாயில் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறான் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். அதே அதிகாரத்தில் 33வது வசனம், 1 சாமுவேல் 25:33. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, சொல்லிய இந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடி என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. யாரோ ஒரு பெண்மா, யாரோ ஒரு பெண், அந்த பெண் சொன்ன ஆலோசனை அப்படியே எடுத்துக்கிட்டான். சூட்டபிளா இருந்து யாரோ ஒரு அன்னோன் பர்சன் திடீர்னு வந்து உனக்கு சொல்லுவாங்கம்மா, நீ காதுல ஏற்காம போயிடாத. அபிகாயில் சொன்னதை அவன் அப்படியே ஏத்துக்கிட்டான். சொல்லுவான், நீ சொன்ன இந்த ஆலோசனை, நீ சொன்ன இந்த யோசனை, நீ சொன்ன இந்த ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமீன், அல்லேலூயா. ஆலோசனைகள் மூலம் ஆண்டவர் பேசுகின்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா சமாரியாவில் ஒரு சிறு பெண் இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு வீட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறா. யாருக்கு வீட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறா? நாகமான்கிற அந்த சீரிய இராணுவ தளபதி. அவன் குஷ்டரோகம். அந்த பொண்ணு என்ன பண்ணும்? வீட்டு வேலை செய்துட்டு இருக்க பொண்ணு வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு சொல்லுவா. வாசிக்க கவனிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2 மற்றும் 3. சீரியாவிலிருந்து
தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அடுத்த வசனமே சொல்லுகிறது, அவள் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற அந்த எங்க தீர்க்கதரிசிட்ட போனா போதும், அவர் என்ன செய்வாரு? சுகம் அடைவார். ஒரு கவுன்சிலிங், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதை சொன்னா. உடனே வீட்டுக்கு வந்தபோது அந்த பெண்மணி நாகமானுடைய விவரத்தை சொல்ல, நாகமான் என்ன பண்ணுறான்? சரி நிடுங்க, அங்கே போகிறான். நமக்கு என்ன நடந்துன்னு தெரியும். எங்கே இல்லாமல் போயிட்டு கடைசியில் தீர்க்கதரிசிட்ட போனோன்னா, தீர்க்கதரிசி ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம், அங்கே யோர்தான் நதி இருக்குது, அதில் போய் 7 இருப்பு முங்கி எந்திரிச்சிடே அப்படின்றாப்புல. இவனுக்கு கோபம் என்ன செய்யறோம்? உச்சிக்கு ஏறிடும். அவன் என்ன சொல்லுவானா பாருங்க, 12வது வசனத்தை வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று இந்த யோர்தானை விட எங்க ஊர்ல இருக்கிற இந்த ஆப்னா பர்பார்னு சொல்லப்படி அந்த நதிகள் எல்லாம் மோசமானதா? இதோட பெஸ்ட் ஆறு எங்க ஊர்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு போயிடுவான். இந்த டைமில் கவனிக்கணும். இப்போ ஆலோசனை கொடுத்தது யார்? இங்கே போய் இந்த எங்கள் தீர்க்கதரிசியை பார்த்து பேசுனா உனக்கு சுகம் கிடைக்கணும் ஆலோசனை கொடுத்தது யார்? ஒரு சிறு பெண். இப்போ இவன் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டான். டைரக்டாக தீர்க்கதரிசியை பார்த்த பிறகு அவன் இப்போ விரும்பலை. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க, 13-14 வாசிங்க. அவன் ஊழியக்காரர்கள் வந்து ஊழியக்காரர்கள் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி இந்த நாகமான பார்த்து, தகப்பனே, போதும் நான் கண்டினியூ டைம் இல்லை அதனால சொல்லி முடியும். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய வேலை ஒன்றும் செய்ய சொல்லலையே, சும்மா அந்த இதில் போய் ஒரு முங்க தானே சொன்னார், தண்ணீரில் மூழ்கி எழும்ப தானே சொன்னார், வேற ஏதாவது செய்ய சொன்னா நீ செய்திருப்பிடல, இந்த சின்ன விஷயத்தை செய்து பார்க்கலாமே. ஏமா வேலைக்காரன் சொல்றான், சின்ன பொண்ணு சொன்னா, வேலைக்காரன் சொன்னான், இவன் அதை போல செய்தான். நடந்தது என்ன? சுகம் பெற்றான். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏமா ஆலோசனை மூலம் கர்த்தர் பேசுவார்மா. யார் சொல்றது நான் கேட்க மாட்டானா நீ உருப்பட மாட்டா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. புரிஞ்சுதானே சொல்றது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாயா, கேப்பியா? நான் யார் சொன்னதும் கேட்க மாட்டேன், கர்த்தர் சொன்னதான் கேட்பேன். கர்த்தர் சொன்னதை கேட்பானா ஆலோசனை கேளு சொன்ன. புரிஞ்சுதாமா? கர்த்தர் அப்படிதானே பேசுறாரு. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு லவுடா பேசுவார். எங்க லவுடா பேசுறதுக்கு? சவுலே சவுலேன்னு கூப்பிட்டாரு, அவனுக்கு தெரிஞ்சிச்சா? சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு, அவனுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியாது. உன்னை எப்படி பேசினாலும் புரியாது. உனக்கு கேட்குது. இங்கிறது ஜெயக்குமார் தேவனுடைய மனுஷனா இங்கிறது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், சிலருக்கு கேட்குது. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள், கேட்டது. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு ஃபார்வேர்டா வரல. எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க? விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டது போல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிறும், ஒவ்வொரு வெள்ளியும், ஒவ்வொரு நாள் வேத புஸ்தகத்தை எடுக்கும் போதும், ஒவ்வொரு தேவ மனிதனும் பேசும்போதும் கர்த்தருடைய சத்தம் உன் செவியில் விழுகிறது. நீ விருட்சத்துக்குள்ள ஒளிஞ்சு போயிட்டு இருக்கிற. நீ வெளியே வரணும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், அவர் உன்னோடு போஜனம் பண்ணணும். ஆண்டவர் ஆவலோடு கூட காத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆலோசனைகள் மூலம் ஆண்டவர் பேசுவார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெஃபரன்ஸு. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 5வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்பொழுது 5:34 முதல். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற யாருமா? நியாய சாஸ்திரி அப்படின்னா யாரு? நியாயம் சொல்லுகிற ஒரு ஜட்ஜ், லாயரா இருக்கலாம் அல்லது ஜட்ஜா இருக்கலாம். படித்த ஒரு ஆளுமா, விவரமான ஒரு ஆளு. அந்த படித்த ஜட்ஜு அங்கே இருக்கிறார். அந்த சங்கத்தில், ஆலோசனை சங்கத்தில் ஒன் ஆஃப் த மெம்பர்.
அன்னைக்கு சீடர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள். சுகம் கிடைக்குது நிறைய பேருக்கு, பரம்புது. இது விட்டா சரியில்லைன்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. ஜெயிலில் போட்டால் தேவதூதன் வந்து திறந்து விட்டுறான், வெளியே போடான்னுட்டு. இவனை நேராக போய் மீண்டும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது பிரச்சனை வருமேன்னு சொல்லி மெதுவாக கூட்டிகிட்டு போய் ஓன் பண்ணி பார்க்குறானுங்க. ஓனி அவன் மக்கள் சொல்கிறாங்க, சீஷர்கள் சொல்கிறாங்க, நோ 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 நோ, ஆண்டவர் சொல்க்கு நாங்கள் கீழ்ப்படி வேணுமா, நீ சொல்கிறது கீழ்ப்படி வேணுமா அப்படின்னு. சரி, மெதுவாக ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் விசாரிப்போம்னு சொல்லி விசாரணை நடத்துகிறாங்க. நடத்தும் போதே இந்த நியாய சாஸ்திரி சொல்கிறான், டச் பண்ணாதுங்க. ஏன்னா இவங்க வந்ததெல்லாம் இவனை என்ன செய்யணும், தீர்த்து கெட்டணும்னு வாரான், கொன்னுறணும்னு வாரான். இப்போ இவன் சொல்கிறான், இன்னொன்று கிட்டலாம் நீ அவனை ஒன்றும் டச் பண்ணிடாதுங்க. தானாக இவன் வந்தான்னா தானாகவே என்ன செய்திருவான், போயிடுவான். இவனா தன்னை ஏற்படுத்துகிறானா போயிடுவான். பட் கடவுள் அல்லது தேவன் இவர்களை ஏற்படுத்தினார்னா எந்த சக்தியினால் உங்களால் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. 40வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு இந்த கமாலியேலுடைய அந்த ஆலோசனைக்கு இணங்கினார்கள். ஏமா, ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் பலமுறை பேசியாயிற்று. சின்ன பிள்ளைகிட்ட மூலம் பேசியிருக்கிறாரு, வேலைக்கார மூலம் பேசியிருக்கிறாரு, ஜட்ஜு மூலம் பேசியிருக்கிறாரு, அல்ல அட்வொகேட் மூலம் பேசியிருக்கிறாரு, யார் யார் மூலமோ ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனில் அப்போஸ்தலர்கள் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 23வது அதிகாரம், அதில் 16 முதல் வாசிக்கலாமா? இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு, சவுலுடைய சகோதரியின் மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். போதும். ஏன்னா சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். பவுலை பிடிச்சி ரொம்ப விசாரணைன்னு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் இவன் இவனை பவுல்கிட்ட பேச்சு கொடுத்து தப்ப முடியாது. ஆமாம், ஏன்னா அவன் பெரிய ஒரு அறிவாளி. ஒரு இடத்துல இதுக்கு இந்த சிச்சுவேஷனில் பார்க்குமா, பேசிகிட்டே இருக்கும்போது பார்ப்பான், இங்கே 2 குரூப் பீப்புள் இருக்குது. பரிசேயர்களும் இருக்கிறாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். உடனே இவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், அன்பர்களே நான் ஒரு பரிசேயன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அங்கே உள்ளவங்க பார்ப்பான், ஓ நம்ம ஆளுவேன். அப்போ சதிசேயருக்கும் பரிசேயருக்கும் இடையில் கிளாஷ் நடக்கு. உடனே அங்கே அடிபடி நடந்த உடனே அந்த இடத்துல அடிச்சு விடுவான்னு, இந்த சவுலை அடித்து சட்டையை கிழித்து பெண்டை நுமுத்துறோம், கொலை செய்துருவான்னு புரிஞ்ச உடனே அந்த அவங்களுக்கு அந்த படை, பாதுகாப்பு படை அவங்கள அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிடும். இப்போ இவங்க அடுத்த நாள் இன்னொரு இடத்துல விசாரணை நடக்க போகுது. அங்கே இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அந்த படை கூட்டிகிட்டு போகுது. அந்த சிறப்பு காவல் படை இந்த பவுலை கொண்டு போகுது. அந்த மீன் டைமில் ஒரு 40 பேர், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயலலிதா இறந்ததும் ஜெயிலுக்கு போன ஒரு அம்மாவை போயிட்டு வந்த பிறகுன்னு தெரியல, நேராக வந்து கல்லறையில் வந்து ஜெயலலிதா கல்லறையில் ஞாபகம் இருக்கா? இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்கிற சக்தி கம்மி, நான் டைரெக்டாக வரேன். சரிம்மா, சத்தியம் பண்ணுவான். இந்த ஒரு 40 பேர் என்ன பண்ணுவான், இவனை கொல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டோம், நாங்கள் கலையவே மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுவாப்புல. சத்தியம் பண்ணி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிரதான ஆசாரியனை டைரெக்டாக போய் சொல்லுவான், நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஒரு 40 பேர் ரெடியாக, இன்னைக்கு சவுலை அழைச்சிட்டு விசாரணைக்கு போகும்போது ஆன் தி வேகில் நாங்கள் என்ன செய்திருவோம், முடிச்சிடுவோம். இந்த நியூஸு பவுலுக்கு அக்காளுக்கு பையனு கிடச்சி போச்சு, மருமகனு கிடச்சி போச்சு. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இவங்களை கொண்டு போகிற அந்த சிறப்பு காவல் படை இருக்குது பாருங்க, அந்த படையிட்ட இந்த மெசேஜை கன்வே பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும். அதனால இவன் நேரம் மாமாவை போய் பார்த்துருவான். கண்ட்ரோலில் இருக்கிற மாமா பவுலை பார்த்து சொல்லுவான், இப்படி ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, உங்களை வழியிலேயே போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க,
உடனே பவுல் சொல்லுவான், என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போகிறது இந்த சிறப்பு காவல் படை இந்த தளபதி இவன்கிட்ட போய் சொல்லுன்னுட்டு உடனே தளபதிகிட்ட போய் கொண்டு விட்ட உடனே தளபதிகிட்ட என்னடான்னு கேட்பான். சின்ன பையன் வந்திருக்கிறானே, ஐயா இப்படி ஒரு நியூஸ். அப்படியா? உடனே அவன் யோசிப்பான், இவனுக்கு உத்தரவு என்ன? கைதியை உயிரோடு கொண்டு என்ன செய்யணும்? விசாரணை ஒப்புவிக்கணும். அவ்வளவுதான் அவங்க வேலை. எப்படி ஜெயிலில் இருக்கிற கைதியை கோர்ட்டுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கொண்டு சேர்ப்பது காவல்துறையுடைய கடமையோ, இதே போல இந்த பவுலை கொண்டு போகணும். இப்போ இவன் என்ன பண்ணுவான்? ரைட், நம்ம ஆல்ரெடி மார்னிங் போகிறதா பிளான். இவங்க ஏர்லி மார்னிங் விடியற் காலம் என்ன செய்துருவாங்க, 200 குதிரைப்படை, 200 அந்த படை இந்த படை காலாட் படை, இப்படி கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடிஷ்னலாக கொஞ்சம் போர் சேவகர்களோடு கூட என்ன செய்வான்? கூட்டிகிட்டு போவான். விடிய காலம் ஒருத்தருக்கும் தெரியாமல் போயிடுவான். இங்கே 40 பேர் என்ன செய்யிட்டு இருக்கான்? ப்ரிப்பேர்டு, வழியில் தற்கொலை படைகளை போல ரெடியாக இருக்கான். இந்த சவுல்னால நமக்கு பெரிய ஆபத்து, இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். கவனிச்சிங்கன்னா அன்னைக்கு பவுலுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இந்த சின்ன பையன், சம்பந்தமே இல்லாத இந்த சின்ன பையனுடைய ஆலோசனை. ஆமீன், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலோசனை உயிரை காப்பாற்றும். அகித்தோப்பேலுவின் ஆலோசனை யாருக்கு ஆலோசனை போல இருந்துச்சான்? தேவனுடைய வார்த்தையை போல இருந்தது. ஏமா அவ்வளவு கரெக்டா இருக்குமா? அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஆனா இவ்வளவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியும் நம்ம இன்னும் உருப்படலை. எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். மாமா பையன் மூலம் கொடுத்திருக்கிறார், சின்ன பொண்ணு மூலம் கொடுத்திருக்கிறார், வேலைக்காரன் மூலம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வியூ கூட பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிப்போமானால் அங்கு ஒரு சம்பவம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். ஆமா, என்ன நடந்து நமக்கு தெரியுமா? இன்னைக்கே ஜோலி முடிச்சிடணும் தாவீதை என்று சவுல் நினைக்கிறான். அவன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோனத்தான் நேர போய் யார்கிட்ட போய் சொல்லுவான்? தாவீதுட்ட. இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என்னை கொண்டு கோலியாத்தை எல்லாம் முறியடித்தார், ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாவீது இருக்கல. இந்த யோனத்தான் சொன்ன ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய உயிர் அன்றைக்கு தப்பியது. ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உனக்கு 1000 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கலாமா? இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா வழி நெடுக கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பல விதங்களில் பேசிக்கொண்டே இருப்பார். உள்ளத்தில் பேசுவார், தீர்க்க தரிசனமாக பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், வசனத்தில் பேசுவார், ஏன் சூழ்நிலைகள் மூலம் பேசுவார், ஏன் உன்னுடைய படைப்புகள் மூலமாய் பேசுவார். இப்போ சொன்னது போல ஆலோசனை மூலமாய் கூட ஆண்டவர் பேசுவார். ஆனால் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அவர் ஆண்டவர் தான் இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அடம் பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு நாளும் கர்த்தருடைய சத்தம் உனக்கு காதில் விழாது. தாவீதும் ஸ்ட்ராங்காக இல்லை, அவர் என்கிட்ட பேசட்டு, வேற விதத்தில் பேசட்டு, இவன் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு நினைத்திருந்தா தாவீது அன்னைக்கே மடிந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல அது ஆண்டவருடைய ஆலோசனை என்பதை அவன் ஒற்றுக்கொண்டான். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து
வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க ஆலோசனைகள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் சொல்லி, நானும் எத்தனையோ பேருக்கு ஆலோசனை கேட்டு நாசமாக போய் நிற்கிறேனே. எப்படி ஆலோசனை மூலம் பேசுவார் என்பதை ஒத்துக்கொண்டு அந்த ஆலோசனையை நம்பி இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி போக முடியும்? அந்த கேள்விகளை கேட்போமானால் கொஞ்சம் தடுமாற்றம். உதாரணத்திற்கு வேத புஸ்தகத்தில் தவறான ஆலோசனையை பெற்றவர்களும் தவறான ஆலோசனை கொடுத்தவர்களும் ஏராளம் உண்டு. யோபுவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கும் போது யோபுவின் மனைவி ஒரு ஆலோசனையை யோபுவுக்கு கொடுக்கிறாள். அப்பொழுது அவன் மனைவி, கையெல்லாம் புண்ணு, காலெல்லாம் புண்ணு, தோல் வியாதி, ஐயோ மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் வியாதியினால, பொருளாதார வீழ்ச்சி ஒருபுறம், பிள்ளைகளை இறந்த துக்கம், இனி வாழ்ந்ததுக்கு செத்துப்போ அப்படிங்கிற அளவுக்கு மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறாள். எப்படி? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஜீவனை விடும். அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த பிரமாணம் என்ன அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் தேவனை தூஷிப்பானால் கல்லெறிந்து கொல்லணும். எஸ், இவன் தேவனை தூஷித்தா போதும் 1-2 சாட்சி சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் இவன் தேவனை தூஷித்தான்னு, உடனே கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட உடனே சாகிறது நல்லது யோபு அப்படின்னு மனைவி ஒரு புத்தி சொல்லுகா. நம்மால் என்ன சொல்லுவாரு? அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஆலோசனை பைத்தியக்காரி கொள்ற ஆலோசனை போல இருக்கு, பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். ஏமா, நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை துணை பேசுகிறது எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். கேட்டுட்டோம், தீர்ந்தோம். பைபிளில் எவிடன்ஸ் நிறைய இருக்குமா. அப்போது ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து சாரா சொல்லுவா. என்ன சொல்லுவா நமக்கு தெரியும். என் அடிமை பண்ணோட நீ என்ன செய்யுங்க, திருமணம் பண்ணிக்கிடுங்க. நம்மால் என்ன பண்ணுவார்? சாராயின் சொல்லுக்கு ஏம்மா கேட்டாலும் பிரச்சனை, கேட்காட்டாலும் பிரச்சனை. இங்கே பாருங்க, இவர் கேட்டார், நடந்த கதை நமக்கு தெரியும். ஏம்மா சில இடத்துல இருந்து ஆலோசனைக்கு கேட்கணும், ஆனால் ஆலோசனையை பாருங்க ஒன்றும் வேண்டாம்மா. ஏவாள் ஆதாம் இல்லாத நேரத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? பாம்புன்னு சொல்லாண்ட சாத்தாண்ட பேசிக்கிட்டு இருந்தா. கவனம், ஆதாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் பெரும்பான்மையாக ஏவாள் யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா? சாத்தாவோட தான் பேசிகிட்டு இருப்பா. வந்த உடனே அவ சொல்லிட்டா, நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் நம்மால் என்ன செய்யுது, நீ போகிற ஒரு ரூட்லேயே நானும் போகிறேன் அப்படின்னு அவனும் சாப்பிட்டான். இப்போ ஆண்டவர் வந்தார், என்ன செய்ய, என்னடா செய்ய? உடனே நம்மால் தப்பிச்சிடலான்னு பிளான் போட்டு, அது நீர் எனக்கு தந்த ஸ்திரீ தான் என்னை சாப்பிட சொன்னான். தப்ப முடியாது. இவன் தப்பிடலான்னு நினைச்சான். யாருக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நினைச்சான்? ஏவாளுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் நினைச்சான். ஆண்டவர் சொன்ன, இந்த சவடெல்லாம் வேண்டாம். ஆலோசனை மூலம் ஆண்டவர் பேசுவார்மா. ஆனால் இவன் ஏவாள் கொடுத்த ஆலோசனை அவன் என்ன செய்தான்? கீப் பண்ணான், மாட்டிக்கிட்டான்ல. ஸோ தேவன் ஆலோசனை மூலம் பேசத்தான் செய்வார், ஆனால் சிக்கிக்கொள்வோம். மத்தேயு 16வது அதிகாரம், என் ஒய்ஃப் அங்கே கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 16வது அதிகாரம் 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். எஸ், இந்த ஆலோசனை இயேசுநாதர் மேலே உள்ள அன்புலையும் அக்கறையிலையும் பேதுரு சொன்னானா, இல்லை ஏதாவது உள்குத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தானா? அன்பு, அக்கறை. பேதுருவுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அக்கறை. அதனால சொன்னா,
அவர் சொல்கிறாரு, எனக்கு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க, இப்படி பாடுபடுவேன். உடனே பேதுரு சொல்வார், இல்லை இல்லை, உமக்கு இது சம்பவிப்பதில்லை, இது உமக்கு நேரிட கூடாது, அப்படின்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறான். அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்வாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னாடி போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். ஏமா கவனிக்கமா உடன் ஊழியனா இருக்கிறவன் சொல்றான். ஆனா ஆலோசனை தானே, கேட்டுக்கலாமே. ஆலோசனை மூலம் ஆண்டவர் பேசுவார்னு எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், அதனால நான் கேட்கிறேன். இல்லப்பா, உன்னை குறித்து ஒரு திட்டம் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு சித்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எஸ், இதை மீறுகிற விதத்தில் வருகிற எந்த ஆலோசனையும் எங்கிருந்து வரக்கூடியது? அது தேவ மனுஷன்டே வரலாம், தேவனுடைய மனுஷன்டே வரலாம். கேர்ஃபுல். இந்த ஆலோசனைகள் சாத்தான் கொடுக்கிற ஆலோசனைகள். இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், ஆதியாகமத்தில் யோசேப்பு வீட்டை விட்டு தன் சகோதரர்களை பார்க்கறதுக்கு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பார்க்க வருவான். பார்க்க வரும்போது எல்லாரும் பார்த்துட்டே என்ன மொத்தம் வாரான். யார் வாரான்? சொப்பனக்காரன் வாரான். இவனை விட்டுறப்படாது, தீத்துறணும் அப்படின்னு சொல்லி கொல்ல நினைப்பார்கள். அப்போ இவரை கொல்லாம தப்ப வைக்கணும்னு நினைக்கிறது யாரு? ரூபன் என்ன பிளான் பண்ணுவான்? டேய், கொன்ன வேண்டாம், இவனை பிடிச்சி என்ன செய்ய, ஒரு குழியில தூக்கி போடுவோம். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 37வது அதிகாரம் 21 வாசிங்க. ரூபன் அதை கேட்டு 37:21 ரூபன் இவனை கொல்லணும்னு சொல்றதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பன் இடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய், தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி என்ன சொல்றான்? அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி. இவனோட பிளான் என்ன? தகப்பன்றது ரிட்டர்ன் என்ன செய்யணும்? கொண்டு சேர்த்துடணும். அதனால் இவங்கிட்ட சொல்றான், இந்த குழியில போடுவோம். அப்ப குழியில போடுவோம்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்க போகும்போது ஒளிச்சு வந்து இவனை தூக்கி என்ன செய்யணும்? வீட்டுக்கு. இவன் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் இவனை கொண்டு வந்தாரா, இல்லை போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கொண்டு வந்தாரா? எஸ். சில ஆலோசனைகள் நமக்கு வர்ற ஆலோசனைகள் ராங் ரூட்ல இருக்கும், தவறா இருக்கும். ரூபன் லேட்டா வந்து பார்க்கறான், குழியில் கிடந்த பையில காணல. என்னாச்சு? மற்றவனை சேர்த்து தூக்கி எடுத்து நினைச்சுட்டானுவ, வேலைக்கு கொடுத்து விட்டானுவன். ஏமா, நீயும் நானும் நிறைக்கிற நிறைய ஆலோசனைகள் தவறு. இந்த தவறான ஆலோசனையினால சீர்கெட்டு கிடக்கிறோம். ஆலோசனையை கேட்காததுனாலையும் சீர்கெட்டு போய் கிடக்கிறோம், ஆலோசனையை கேட்டதுனாலையும் சீர்கெட்டு கிடக்கிறோம். இப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துருவோமா? சரி, அப்ப எப்படிதான் தேவனுடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்வது? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்ததை வேகமாக சொல்லுங்க. நான் ஒரு 500 ரூபா உங்களுக்கு பரிசா கொடுத்துறேன். ஏமா, பைபிள் மூலம் ஆண்டவர் பேசுவார்னு சொன்னேன், அங்கேயும் பிரச்சனை. தரிசனம் மூலம் பேசுவார், சொப்பன மூலம் பேசுவார்னு பார்த்தோம், அங்கேயும் பிரச்சனை. சூழ்நிலைகள் மூலம் பேசுவார்னு சொன்னோம், அங்கேயும் பிரச்சனை. கிரியேஷன்ஸ், ஆண்டவர் படைத்திருக்கிற படைப்புகள் மூலம் பேசுவார்னு பார்த்தோம், அங்கேயும் பிரச்சனை. ப்ராப்பர்ட்டி, தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுவார்னு பார்த்தோம், அங்கேயும் பிரச்சனை. உள் மனத்தில் ஏற்படுகிற உணர்வுகள் மூலம் பேசுவார்னு சொன்னோம், அங்கேயும் ப்ராப்ளம். ஃபைனலாக இன்னைக்கு பார்த்துட்டோம், ஆலோசனைகள் மூலம் பேசுவார்னு பார்த்தோம், அங்கேயும் பிரச்சனை. எப்படி தான் ஆண்டவர் பேசுகிறத அப்சர்வ் பண்ணுறது? தெரிந்தவங்களுக்கும் இந்த 500 ரூபாய் பரிசு வழங்கப்படும். இல்லைன்னா போகும்போது எல்லாரும் 500 தந்துட்டு போயிருங்க. அங்கே தான் சொன்னோம், இங்கே வேத வசனத்தை தான் கொண்டு பேசினான். நீர் மேலே இருந்து கீழே குதியும், பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்துவார்னு வசனத்தை தான் கொண்டு பேசினான். அப்படின்னா நம்ம சாடி இருப்போம்ல, ஜெயக்குமார்னா சாடி இருப்பான். எப்படி சொல்லுங்க பாப்போம்? ஜபத்தில் தரித்தா தான் இதெல்லாம் வரும். சொப்பனம் வரும், தரிசனம் வரும், அங்கேயும் தப்பு வருது. ஜபத்தில் தான் வேற, பரிசுத்த ஆவியினால. எஸ், குட்.
உனக்குள்ளே அல்ல எனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவியா? எந்த ஆவின்னு எப்படி தெரியும்? பேதுரு ரெவலேஷனை கொடுத்த உடனே இயேசுநாதர் அவனை பாராட்டினார். எப்படி பாராட்டினார்? பேதுருவே, ரத்தமும் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை, உனக்கு வெளிப்படுத்தினது யாரு? பரிசுத்த பரமபிதா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிங்கன்னா பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். மக்கள் சொல்ல, நீ போக வேண்டாம், அங்கே உனக்கு ஆபத்து இருக்கு, பவுலுக்கு சொல்லுவார் நிறைய. அப்போ அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, நான் இதுக்காண்டி தான் வந்தேன். போடே, போயிருக்கானா? எப்படி பேசுவார்மா? இருதயத்தில் தான் உனக்கு ஆசையும் இச்சையும் வச்சிருக்குதியே, நீ இப்படி தான் இருக்கணும்னுட்டு. இருதயத்தில் சுத்தம். ஆமாம், அந்த சுத்தம் எல்லாம் ஓகே. அசுத்தம் இல்லைன்னா வராது இல்லையா? சுத்தம், குட். அது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிடுவோம். பட் நம்ம இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. தேவன் தானப்பா சாமுவேலன்னு கூப்பிட்டாரு. இவன் ஏட்ட பின்னா நான் சொல்ல புரிஞ்சுச்சா? இருதயத்தில் சுத்தம் யாருக்கு? சாமுவேலுக்கு. இப்போ கூப்பிட்டது யாரு? ஆண்டவர். இவன் ஏட்ட பிரிக்கான், ஏலிடவே நிற்கான். புரிந்து கொள்ள முடியலையே. ஏன் புரிந்து கொள்ளணும் நமக்கு? வேற யாராவது? எப்படிமா? ஆமாம், காலை தோறும் கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். ஏசாயால கல்வி மானினாவே நமக்கு தருவார். ஆமாம், அப்போ நிறைய படிக்கணும் அப்படி சொல்லுவாரா? சரி, நீ படிச்சுட்டா MBBS, ஓகே, குட். வேற என்னம்மா? கனவு மூலம் பேசுவார். கழிஞ்ச வாரம் வந்தீங்களா? ஐயோ, நிறைய பேர் கனவு தான் பாடா படுத்தி வச்சிருக்குமா. என்னம்மா? நீ முழு உள்ளம் அரை உள்ளம்னு யாருக்கு தெரியும்? முழு ஆப்பிளை தெரியும், முழு உள்ளத்தை தெரியாதே. அறிகுறிகள்ல ஆபத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சோமே. அறை வீட்டை பூட்டி, என்னம்மா இருக்கிறதே ஒரே ஒரு ரூமுமா, கிச்சன் எல்லாம் சேர்ந்தே ஒரு ரூம் தானே, எங்க அறை வீட்டை பூட்டுறதுக்கு? எப்படி? அந்த வரம் வேணும், பகுத்தறிகிற வரம் வேணும். குட். ஏறத்தாழ கிட்ட வந்திருக்காப்புல. இருதயத்தில் நிதானிக்கணும். ஓகே, குட். எல்லாம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் அதில் டேஞ்சரஸ் இருக்குது, ஆபத்து இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசணும். நான் ஃபஸ்ட்டாக இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன், நீங்கள் எங்கே நிற்பீங்க? சமையல் அறையில் நிற்பீங்க. வீட்டில் யார் வந்தாங்கிற சத்தம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவரோடு கூட இருக்கிற அந்த இன்டிமெசி, அவரோடு கூட இருக்கிற உறவு, அவரோடு கூட பழகின பழக்கம். தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, கர்த்தர் உலாவுகிற சத்தம் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு கிடைச்சிச்சு? அவங்க ஏற்கனவே உலாவினார்கள் ஐயா, ஏற்கனவே அவங்க கூட சுத்தினாங்கம்மா. அவங்க சுத்துறதுனால அந்த சத்தம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இன்டிமெசி, நெருக்கமான ஒரு உறவு, நெருக்கமான உறவு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 4வது அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? வசனத்தை கூட தவறாய் புரிந்து கொள்ள முடியும். சொந்த விருப்பம் மேலோங்கி இருக்குமானால் உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை கூட தவறாய் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் விரும்புகிறத செய்யணும் அப்படி நினைக்கும் போது கூட ஒரு பெரிய சமாதான இருதயத்தில் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், யோனா நினிவேக்கு அழைக்கப்படுகிறான். எங்க போறான்? தர்ஷீஷுக்கு போறான். போகிறவன் கப்பல்ல என்ன செய்துட்டு இருந்தான்? யாருக்கு தூக்கம் வருமா? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. ஏமா, ராங் ரூட்ல போகிறவன் நிம்மதியா தூங்க முடியுமா? இவன் ஏன் தூங்கினா தெரியுமா? நான் செய்ததெல்லாம் என்ன செய்யிட்டு
பாக்கிது கரெக்டாக இருக்கு. நாங்கள் போனேன், அங்கிட்ட ரூபா கேட்டேன் தந்தாங்க, இவங்க கிட்ட ரூபா கேட்டேன் தந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன் தந்தாங்க, எல்லாம் கர்த்தர் நடத்துறார். புரிஞ்சுதா? ஒரு பீஸ்ஃபுல் இருக்கத்தான் செய்யும். ஸோ தவறான என் மனசுல வைத்திருக்கிற தவறுகள் நிமித்தம் கூட அன்பு, அக்கறை இவைகளோடு கூட கலந்து நம்ம பேசினா கூட அங்கே இங்கே என்ன செய்யும், அந்த ஆலோசனையில் கூட தவறு இருக்கும். ஏப்பில்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கேயா சுற்றிட்டு கிடக்க, ஃபாரின் போகக்கூடாதா, நல்ல சம்பளம், பாசத்தோடு சொல்லுவோம், அன்போடு சொல்லுவோம். உடனே இவ்வளோ புறப்பட்டு போய் போகிற வழியில் லக்கேஜ் களைஞ்சி இல்லை, சும்மா நான் ஜெனரலாக சொல்கிறேன். ஏமா அன்புனால சொன்னால் கூட அந்த ஆலோசனையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்படியானால் இங்கே யோவான் ரொம்ப தெளிவாக ஒற்றை வார்த்தையில் நான் முடிச்சிடறேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி அப்சர்வ் பண்ணுறது? என் ஆடுகள், ஓ பிரைஸ் லார்ட், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். புரியுமா? என் பையன் கூப்பிட்டானா வேற யாரும் கூப்பிட்டானா? 2000வது வருஷத்தில் தான் இந்த நம்முடைய முன்னாடி தொலைத்தொடர்பு துறையில் தயாநிதி மாறன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், டிஎம்கே. தயாநிதி தானே? எஸ். அவர் வந்த உடனே ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் கொண்டு வந்தார். எப்படின்னா ஒரு நிமிஷம் லோக்கல் கால் பேசணுன்னா 3 ரூபா. அந்த டைமில் 3 ரூபா ஒரு கால். அப்போ எப்படின்னா ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும், உள்ள ஒருத்தர் நின்று கரைக்கிட்டு அப்படியே நிற்பான், வெளியில் இருக்கப்பட்டவன் அவ்வளோ சீக்கிரம் அப்படி நிற்பான். ஏன்னா அங்கே தான் ஃபோன் இருக்கும். இன்றைக்கி எஸ்டிடி பூத்து வந்து எல்லாருக்கும் டாய்லெட்டும் எஸ்டிடி பூத்தாக மாறிட்டு அதுதானே, அங்கே ஃபோனோடு தானே அங்கே போகிறோம், அங்கே போய் உட்காந்துட்டு சரி அதை விடுவோம், நம்ம பாயிண்ட் வேறு. ஸோ அந்த பீரியடில் 1000 ரூபா கட்டினா போதும் வீட்டுக்கு லேண்ட்லைன் வந்துடும். நானும் 1000 ரூபா கட்டினேன், வீட்டுக்கு லேண்ட்லைன். என் ஃப்ரெண்டு அதே போல் கட்டினார், பாபு கட்டினார், இன்னும் நிறைய பேர் கட்டினாப்புல. எங்கள் வேலை என்ன தெரியுமா? ஏன்னா காலையில் தொடங்கிட்டு ராத்திரி வரை பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அன்லிமிட்டெடு நேராக கூப்பிடுவோம், கூப்பிட்டு குரலை மாற்றி பேசுவோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றேன், சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருங்கண்ணே. ஐயோ சார் சார் எதுக்கு சார், என்ன நினச்சிருக்கா நீ என்னட்டு யார் இருவோம், எப்படி போகணும்ல. எங்களுக்குள்ள நாங்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். ஏன் கண்டுபிடிச்சிருவோம்னா நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இவன் தான் குரலை மாற்றி பேசுகிறோன்னு அப்சர்வ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறப்பட்டவனா பயந்து நடுங்கி திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஜெயக்குமார் கொஞ்சம் மாடி ஒரு ஸ்டேஷன் வந்து ஃபோன் வந்து எதுக்கு கூப்பிட்டான்னு தரல, சாயங்காலம் 5 மணிக்கு என்ன செய்யணும்? நாங்கள் சிரிப்போம். ஏமா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவரோடு கூட நெருக்கமாய் நடந்தால், நெருக்கமாய் இருந்தால், அவர் உணர்வுகளை புரிந்தால், அவர் சத்தத்தை கேட்டு வளர்ந்தால், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனாக இருந்தாலும் சரிதான், அந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை தவறி போச்சுன்னா அந்த குழந்தையின் சத்தத்தை தாயின் செவிகள் உணர்ந்து கொள்ளுகிறது போல ஒரு குழந்தை, நீங்களும் நானும் நம்முடைய பரமபிதாவின் சத்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 10:4 ஆகட்டும், 10:27 ஆகட்டும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நீயும் நானும் அவருடைய ஆடுகளாய் இருப்போமானால், மேய்ப்பனின் கீழே வாழ்வோமானால், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டே இருப்போமானால், அனுதினமும் அமர்ந்த தண்ணீர் கண்டையில் நடத்தப்படுவோமானால், எதிராய் வருகிற கரடி, சிங்கம் இவைகளில் தப்புவிப்பதற்காக மேய்ப்பன் தன் கைகளில் இருக்கிற தடியை பயன்படுத்துவானால், உன்னை போஷிப்பதற்காக அந்த மேய்ப்பன் தன் கையில் இருக்கிற கோலை கொண்டு உன்னை போஷிப்பானால், இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டே வருவாயானால் 100% தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் பேசுறதையும் புரிந்து கொள்ள முடியும், மனிதர்கள் சுயத்தில் பேசுகிறதையும் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் பேசுகிறதையும் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இன்றைக்கு உலாவுகிற சத்தத்தை கூட அந்த ஆதாம் ஏவாள் கேட்டார்கள், புரிந்து கொண்டார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை நீ கேட்கணும்னு என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் பேசினார், கர்த்தர் தரிசனம்
தரிசனம் காண்பித்தார், கர்த்தர் சொப்பனம் காண்பித்தார், கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசினார், கர்த்தர் இருதயத்தில் பேசினார் சொல்லி நீ ஏகப்பட்ட விதத்தில் தவறாய் நடந்து விட்டாய். இதனுடைய விளைவை நீ சந்திப்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னைக்கு மீனின் வயிற்றிலே சிக்கி வாழ்கிறது போல வெளியே வர தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் உனக்கு இரக்கம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கு தயவு வைத்திருக்கிறார். உன்னை நினிவேக்கு கொண்டு போகணுங்கிறது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறபடியினால் இப்போது நீ மீன் வயிற்றில் இருக்கிறாய். விரைவிலே நீ நினிவேயின் கடல் ஓரத்திலே இறக்கி விடப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சப்தம் உன்னை வழி நடத்த போகிறது. அந்த சப்தம் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறது. எல்லாரும் எழுதி இருப்போமா? தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கிற விதத்தில் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். Glory to Lord. Hallelujah. கர்த்தர் பேசுகிறவர். அம்மா எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தர் பேசுகிறவர். உங்கூட என்கூடையும் பேசணும். வாயை திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்க கூட நீர் பேசணும் அப்பா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah, hallelujah. Glory to Lord. பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் செய்யும் போது ஹல்லேலூயா உமக்கு பிரியமானதே. Thank you my Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே. Glory to Lord. இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே. இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே தெளிவாய் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படி எனக்கு இரக்கம் செய்யும் அப்பா. நான் வழி விலகி போய்விடக்கூடாது. தவறான வழி நடத்துதல்கள் எனக்கு கிடைத்து விடக்கூடாது. தந்தையே என்னை நினைத்தருளும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்பா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே. இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே. இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நல்ல ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்க வேண்டும். நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்பதற்கு இணங்க உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தாரும். எங்களை திசை திருப்ப நினைக்கிற எல்லா சத்தத்தையும் நாங்கள் புறந்தள்ள தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் நாதா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு